Hi everyone, welcome to the session. Guys, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா day 6ல இருக்கிறோம். இன்னைக்கு day 6ல என்ன அப்படினா இன்னைக்கு date 22nd August 22nd revision அப்படின்றது full test உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? full test இது என்னன்னா PYQ. இது வந்து உங்களுக்கு PYQ-வா இருக்கும். PYQ complete PYQ நம்ம ஒரு செட் பார்ப்போம். ஓகேவா? சோ இன்னைக்கு day 6ல paper solution தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா சார் ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்றீங்களா ஒரு சில கிளாஸ் நிறைய பேர் பார்த்திருக்கீங்க ஒரு சில கிளாஸ் கம்மியா தான் பார்த்திருக்கீங்க டெய்லி அட்லீஸ்ட் பார்க்க முடியல அப்படினாலும் டைம் கிடைக்கும்போது அட்லீஸ்ட் பார்த்துக்கோங்க ஓகேவா இந்த 45 டேஸ் நான் ஏன் திரும்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன் அப்படினா இதுல இருந்து உங்களுக்கு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ क्वेश्चंस வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகேவா ஆல்ரெடி CHSL CPO CGL எல்லாம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு இவ்ளோ क्वेश्चंस ரிப்பீட் ஆகிருக்கு சோ இப்போ நம்ம இங்க படிக்கிற இந்த ரிப்பீட்டட் क्वेश्चंस PYQ क्वेश्चंस நம்ம இங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம் சோ இந்த 45 டேஸ்ல இருந்து இப்போ எவ்வளவு क्वेश्चंस நம்ம படிப்போம் நிறைய क्वेश्चंस எக்கச்சக்கமான क्वेश्चंस நம்ம படிப்போம் ஒரு நாளைக்கே வந்து 20 to 25 क्वेश्चंस நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ அப்ப 45 டேஸ்க்கு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளவு क्वेश्चंस வரும் அப்படினு ஓகேவா சோ அப்ப இது அப்படியே டைரக்ட்டா நமக்கு வந்துச்சு அப்படினா நமக்கு தான பெனிஃபிட் உங்களுக்கு தான பெனிஃபிட் அப்ப என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து அப்படியே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம் சோ இந்த SSC MTS லயுமே இந்த 2024ல set of questions வந்துட்டு repeat ஆகும் எத்தனை questions நமக்கு தெரியாது but definitely repeat ஆகிறதுக்கு நிறைய possibilities இருக்கு ஓகேவா CGL CHSL ல repeat ஆகும்போது MTS ல தாராளமா repeat ஆகும் ஓகேவா சோ இந்த 45 days மிஸ் பண்ணாம பாருங்க அன்னன்னைக்கு பார்க்க முடியல அப்படினாலும் டைம் கிடைக்கும்போது பாத்துக்கோங்க because நீங்க 4 சப்ஜெக்ட்ஸையுமே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும் இப்போ இந்த 45 டேஸ்ல ரீசனிங் ஆப்டி இங்கிலீஷ் ஜெனரல் அவேர்னஸ் எல்லாமே இருக்கு பர்టిక్యులரா ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிக்க முடியாது ஓகே பட் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஓகேவா எப்போ டைம் கிடைக்குதோ அப்ப பாத்துருங்க ஓகே சோ இன்னைக்கு ஆகஸ்ட் 22ல PYQ क्वेश्चंस பார்க்க போறோம் ஓகே கிளாஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம ஆப் ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா நீங்க வந்து Play Storeல சர்ச் பண்ணீங்க அப்படினா டவுன்லோட் பண்ணிக்கலாம் சோ நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுல வந்துட்டு இப்போ கோர்ஸ் அவேலபிளா இருக்கு நம்ம இப்போ எக்ஸாம் வரைக்கும் நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படினா ஆஃபர் உங்களுக்கு இருக்கு என்னன்னா இந்த 444 வந்து ஆக்சுவல் பிரைஸ் உங்களுக்கு நீங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படினா இந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து கூப்பன் கோட் ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த கூப்பன் கோட நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படினா இந்த 444 அப்படின்றது 399 கன்வர்ட் ஆகும் ஓகேவா சோ இது கன்வர்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் சோ இதுல வந்துட்டு உங்களுக்கு 3 in 1 என்னன்னா கோர்ஸ் இதுலயே இருக்கும் டெஸ்ட் சீரிஸ் இதுல இருக்கு PDF ஃபைல்ஸ் இதுல இருக்கு ஓகே மூணுமே நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இங்க டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணும் அப்படிங்கறவங்க டெஸ்ட் சீரிஸ் தனியாவே இருக்கு அது வந்து 149 200 plus டெஸ்ட் இருக்கு இது வந்து ஸ்டார்டிங்ல 150 இப்போ நிறைய ஆட் பண்ணியாச்சு சாப்டர் டெஸ்ட் செக்ஷனல் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் மார்க் டெஸ்ட் எல்லாமே அதுல இருக்கும் ஓகேவா சோ டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க எக்ஸாம்க்கு உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் டெஸ்ட் சீரிஸ் நிறைய இருக்கு குவிஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு எல்லாமே நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ டெஸ்ட் சீரிஸ்ல வந்துட்டு ஒரு पर्सन ஒரு ஸ்டூடண்ட் வந்து கால் பண்ணி ஒரு சில நம்பர் வந்து எனக்கு கிளியரா தெரியல மேம் அப்படினு சொல்லிருந்தாங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படினா தீம் வந்து நீங்க மொபைல்ல இருக்க தீம் வந்து டார்க் தீம்ல இருந்துச்சு அப்ப டார்க் தீம்ல வச்சிருந்தீங்க அப்படினா அத லைட் தீம்க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க லைட் தீம்ல சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் எழுதினீங்கன்னா அந்த நம்பர்லாம் கிளியரா தெரியும் அவங்க சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப கிளியரா தெரியுது மேம் அப்படினு சொல்லி சொன்னாங்க ஓகேவா நீங்க டார்க் தீம்ல இருந்து நீங்க டெஸ்ட் போடிங்க அப்படினா அந்த ஃபாண்ட் ஒரு சில ஃபாண்ட் வந்து அது வந்து இமேஜாவே வச்சிருக்காங்க சோ அது வந்து உங்களுக்கு பிளர்ராவோ இல்ல இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் தெரியும் ஓகேவா நம்பரா தெரியாம இந்த மாதிரி தெரியும் சோ அப்ப நீங்க என்ன பண்ணனும் அப்படினா அந்த தீம் உங்க மொபைல்ல இருக்க தீம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்கனா சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க அகைன் டெஸ்ட் போட்டு பாக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியரா இருக்கும் ஓகேவா இப்படி ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சு அப்படினா நீங்க கால் பண்ணுங்க அப்படி இல்லனா இந்த மாதிரி தீம் சேஞ்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து அது கிளியர் ஆயிடும் ஓகேவா ஓகே சோ क्वेश्चन பாருங்க இன்னைக்கு வந்து எக்ஸாக்ட் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த கிளாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குற கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் because இது எக்ஸாக்ட் ப்ரீவியஸ் இயர் இல்லையா சோ இதுல இருந்து நமக்கு எல்லா டைப் ஆஃப் क्वेश्चंस இதுல இருக்கும் அந்த எக்ஸாம்ல உங்களுக்கு அந்த 25 क्वेश्चन எப்படி இருக்குமோ அந்த மாடியூல்ல தான் எனக்கு இந்த क्वेश्चन பேப்பர் இருக்கும் ஓகேவா சோ இதுல எரர் ஸ்பாட்டிங் இருக்கும் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும் ஸ்பெல்லிங்ஸ் இருக்கும் சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் க்ளோஸ் டெஸ்ட் இடியம்ஸ் எல்லாம் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் எல்லாமே இருக்கும் ஓகேவா சோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கிற அந்த வீடியோ மட்டும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஓகேவா சோ இது 2023 ல இருந்து ஒரு செட் ஆஃப்
ஒரு ஸ்லாட்ல இருக்கிற நம்ம பேப்பர் தான் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகேவா? 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 20 இன்னைக்கு நீங்க கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணணும். இந்த 25க்கு நீங்க என்ன ஸ்கோர் பண்றீங்க? பிகாஸ் இது ரியல் எக்ஸாம் ஃபீல் இது. ஓகேவா? 25க்கு உங்களோட மார்க் என்னன்றது ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, கிளாஸ்க்குள்ள போலாம். கொஸ்டின் பாருங்க. காமன் எரர். காமன் எரர்னா என்ன? எரர் ஸ்பாட்டிங். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்து எல்லோ கலர் ஹைலைட் ஆயிருக்கும். ஆப்ஷன் இப்படி இருக்கு. ஓகேவா? கொஸ்டின் பாருங்க. I will going on an official tour next week. நான் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து அஃபிஷியல் டூர் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க காமன் எரர் அப்படின்னும் போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாவே இருக்கும். உங்களுக்கு சென்டென்ஸ் வந்து இப்படி இருக்கும். அதுல வந்து எந்த வேர்ட்ல எரர் இருக்கு அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பாருங்க, I will going on an official tour next week. ஓகேவா? ஸோ இங்க என்ன இருக்கு பாருங்க, I will. இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வேர்ட்ஸ் and also models. will, shall, can, could, would, should, may, might. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாடல்ஸ், இந்த வேர்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாடல்ஸ்க்கு அப்புறம் இது வந்து மாடல் வெர்ப்ஸ். ஓகேவா? இந்த மாடல்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஒரு மெயின் வெர்ப் அப்ளை பண்றீங்க. இந்த மாடல்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஒரு மெயின் வெர்ப் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அந்த மெயின் வெர்ப் எப்படி இருக்கணும் அப்படின்னா V1 வெர்பா இருக்கணும். V1 வெர்பா இருக்கணும். ஓகேவா? ஸோ இது மாடல். ஓகே, இது சப்ஜெக்ட், இது ஒரு மாடல் வெர்ப். ஆக்ஸிலரி வெர்பும் வரலாம், மாடல் வெர்பும் வரலாம். ஆக்ஸிலரி வெர்ப் வராம மாடல் வெர்ப் கூட வரலாம் சம்டைம்ஸ். ஓகேவா? ஸோ இங்க மாடல் வெர்ப்ஸ் வந்திருக்கு, அது வந்து வில். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும்போது இதுக்கு அப்புறமே நீங்க இம்மீடியட்டா ஒரு மெயின் வெர்ப் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா V1 வெர்பா இருக்கணும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இது ஃபியூச்சர் எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னாலே சிம்பிள் ஃபியூச்சர் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது கண்டிப்பா V1 வெர்ப் தான் வரணும். இங்க மெயின் வெர்ப் என்ன இருக்கு பாருங்க, கோயிங். கோயிங்கோட ஃபேமிலி வேர்ட்ஸ் என்ன? go, went, gone, going, goes. So இதுல V1, V2, V3, V4 and V5. ஓகேவா? so இங்க V1 verb அப்படின்றது எது? V1 is go. V1 is go. நான் next week தான் போக போறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ண முடியாது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ண முடியாது. ப்ரெசென்ட் எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்? ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் ப்ரெசென்ட்ல கண்டினியூஸ் ஆக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவும் வராது. இது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு இதுவும் வராது. இங்கே ஐ தானே இருக்கு. ஸோ வந்து என்ன வரணும்? கோ தான் வரணும். அண்ட் ஆல்சோ வில்லுக்கு அப்புறம் வரக்கூடியது வில், ஷல், கேன், குட், வுட், ஷுட், மே, மைட் இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கெல்லாம் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மெயின் வெர்ப் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது வந்து V1 வெர்பாக தான் இருக்கணும், வேற எந்த வெர்பும் வரக்கூடாது. ஸோ இங்கே கோயிங் வரக்கூடாது, இங்கே என்ன வரணும்? கோ வரணும். I will go on an official tour next week. ஓகேவா? ஸோ will going இல்லை will go. ஸோ C பார்ட்ல தான் எரர் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்பெல்லிங் எரர். Today's lecture had a profound impact on my friend. அவங்களே ஹைலைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுல என்ன எரர் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். profound வருமா? profound அது என்ன ஸ்பெல்லிங்? profound இல்ல profound. pro என்ன ஸ்பெல்லிங்? PRO. pro. found FOUND. profound. ஓகேவா? ஸோ பாருங்க, this is wrong. profound, D missing. pro இல்ல pro. So profound. So fourth one is the right option. ஓகேவா? So today's lecture had a profound impact on my friend. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Ramya's shoes are polished by her granddaughter. ரம்யா ஷூஸ் வந்து அவங்களோட கிராண்ட் டாட்டரால பாலிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்க ஆர் பாலிஷ் வருமா? ஆர் அப்படின்றது நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா present tense, present continuous tenseக்கு யூஸ் பண்ணுவோம். அதுவும் present continuousல active voice, passive voiceன்னு ரெண்டு இருக்கு. ஓகேவா? நீங்க active voiceல பேசும்போது அது எப்படி வரணும் அப்படின்னா ing ஃபார்ம்ல வரணும். நீங்க ஆர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஆர்
polishing. Polishing. ஓகேவா? passiveல யூஸ் பண்ணும்போது passiveல எந்த டென்ஸா இருந்தாலும் என்ன பண்ணணும்? V3 verb தான் வரணும். So are polished. Are polished. So இந்த tense இந்த sentence எப்படி இருக்குன்னா passiveல இருக்கு. So Ramya's shoes are polished by her granddaughter. ஓகேவா? are க்கு அப்புறம் polish வராது. Because are எதுல இருக்கு? B forms இருக்கு. B forms என்னென்ன? be, am, is, was, are, were, have been, has been, had been. So இந்த auxiliary verb யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? V4 verb தான் யூஸ் பண்ணணும். அது எப்போ? activeல. ஓகேவா? சோ பாருங்க activeல. ஓகேவா? passive அப்படினாலே நீங்க எந்த டென்ஸா இருந்தாலும் passive பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும்? V3 verb தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? சோ are க்கு polish வராது. do ஃபார்முக்கு தான் V1 வரணும். V1 and V5. are க்கு polish வராது. are polishing அப்படினு வரணும் activeல. இந்த சென்டென்ஸ் வந்து passiveல இருக்கு. so are polished. ஓகேவா? so polishes வராது. had polished இல்ல. isக்கும் polish வராது. are க்கு எப்படி polish வராதோ அது மாதிரி isக்கும் வராது. ஓகேவா? so are polished. are polished. so fourth one is the right option. so Ramya's shoes are polished by her granddaughter. ஓகேவா? so fourth one is the right option. next one பாருங்க. again spelling error. the spelling errorல தயவு செஞ்சு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஸ்பெல்லிங்லலாம் நம்ம வந்து தப்பே பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸ்பெல்லிங் நல்லா படிச்சுட்டு போயிடுங்க. ஸ்பெல்லிங்ல எனக்கு மார்க் போயிடுச்சு அப்படின்னு மட்டும் யாரும் வந்து சொல்லிடாதீங்க. ஸ்பெல்லிங் ஒரு வேர்டுமே இம்பார்ட்டன்ட். நான் வந்து நம்ம ஆப்ல கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு நான் செப்பரேட்டா ஒரு இங்கிலீஷ் PDF ஃபைல்ஸ் இம்பார்ட்டன்ட் PDF ஃபைல்ஸ் லாஸ்ட் ஃபோல்டர்ல நான் கொடுத்துருப்பேன். அதுல வந்து இம்பார்ட்டன்ட் மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு போயிடுங்க. எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்துட்டு போயிடுங்க. ஓகேவா? ஸ்பெல்லிங்ல உங்களுக்கு மார்க் போகவே கூடாது. ஓகேவா? Question பாருங்க. The team had a dash with respect to the proposal given by Mr. Albert. The team had a dash. அங்க என்ன சொல்ல வராங்க? discussion. அதுதான் அங்க இருக்கு. discussion என்ன ஸ்பெல்லிங்? உங்களுக்கு இன் கேஸ் தெரியல அப்படின்னா அந்த சிலபல்ல பிரிங்க. சிலபல்ல பிரிச்சிங்கனாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? so dis என்ன ஸ்பெல்லிங்? dis 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 discuss CUS shin SION discussion ஓகேவா? இதுதான் வந்து ஸ்பெல்லிங். ஸோ இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. discussion இருக்கு. இது என்டையர்லி ராங். டிஸ்கஷன் இருக்கு. டெஸ் இல்ல டிஸ். இங்க டிஸ்கஷன் தான். பட் ஸ்பெல்லிங் ராங். உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் கூட கிடைச்சிரும். சவுண்ட் கூட உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஆனா என்னன்னா ஒரு சில வேர்ட்ஸ் வந்து டபுள் அதே வேர்ட் வந்து டபுள் வேர்ட் வருவாங்க அந்த சவுண்டுக்கு. ஸோ அதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ டிஸ்கஷன் DISCUSSION. ஸோ செகண்ட் ஒன் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகேவா? உங்களுக்கு ஸ்பெல்லிங் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு 4 வேர்ட் கொடுத்து டைரக்டாவும் கேட்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்து இப்படியும் கேட்கலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. அகனு ஸ்பெல்லிங் எரர். சென்டென்ஸ் பெரிய சென்டென்ஸ்ல கொடுத்து அதுல இருந்து உங்களுக்கு கேக்குறாங்க. ஓகேவா? சரி பாருங்க. let us appreciate, support and contribute our might to the promotional efforts of the community in this direction. ஓகே. ஸோ இப்போ நமக்கு இங்கே மீனிங்லாம் பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. நமக்கு இங்கே என்ன ஸ்பெல்லிங் ஸ்பெல்லிங்ன்ற இந்த இது நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே எந்த வேர்டில் ஸ்பெல்லிங் இருக்குது இதை தான் நம்ம யோசிக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ லெட் அஸ் அப்ரிஷியேட். இது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை வச்சு நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அப்ரிஷியேட் இதில் வந்து தப்பு இருக்குது. இதில் மிஸ்டேக் இருக்குது. சப்போர்ட் ஓகே. கான்ட்ரிபியூட் ஓகே. ப்ரொமோஷனல் எஃபோர்ட்ஸ். சரி ஓகே. இதில் எந்த ஆப்ஷன் வந்து கிளியராக இருக்குன்னு பார்க்கலாம். appreciate okay. support 2 P வரணும். this is wrong. and contribute our might to the promotional efforts to the community in this direction. okay. let us appreciate. ஆக நீங்க பாருங்க appreciate spelling தப்பு. ஒரு வேர்டு தப்புனாலும் அந்த சென்டென்ஸே தப்பு. எதுலயுமே மிஸ்டேக் இருக்க கூடாது. ஓகேவா? so let us appreciate. இங்கே ஸ்பெல்லிங் தப்பு.
support and contribute or might to the promotional efforts of the community. Community க்கு என்ன வரணும் 2m வரணும். community க்கு 2m வரணும். so இங்க ஒரு m தான் இருக்கு. this is wrong, this is wrong, this is wrong. Let us appreciate, support and contribute our might to the promotional efforts of the community in this direction. okay இது வந்து எல்லாமே கரெக்ட்டா இருக்க மாதிரி இருக்கு. இது இருக்கட்டும். next பாருங்க, let us appreciate. இங்க appreciate spelling தப்பு. support and contribute our might to the promotional efforts. so இதுவும் வந்து wrong. இது அப்படியே wrong இருக்கு. ஓகேவா? இதுவும் wrong. so third one is the right option. third one ல தான் வந்துட்டு எந்த மிஸ்டேக்குமே இல்லாம இருக்கு. ஓகேவா? சோ appreciate ஸ்பெல்லிங் பாத்துக்கோங்க. இது உங்களுக்கு இங்க வந்து பெரிய சென்டென்ஸா இருக்கு. மேபி அங்க இந்த மாதிரி இப்ப லாஸ்டா பார்த்தோம்ல இந்த மாதிரி கூட உங்களுக்கு கேட்கலாம். சோ appreciate ஸ்பெல்லிங் பாத்துக்கோங்க. இங்கே படிச்சிடுங்க. ஓகேவா? appreciate A P P R E C I A T E. appreciate A P P R E C I A T E. ஓகேவா? support, contribute. contribute ஸ்பெல்லிங் பாருங்க. contribute C O N T R I B U T E. ஓகேவா? promotional spelling பாருங்க. P R O M O T I O N A L. ஓகேவா? next community க்கு 2m வரும். C O M M U N I T Y. ஓகேவா? so let us appreciate, support and contribute our might to the promotional efforts of the community in this direction. so third one is in the sentence la da endha mistake me illa. so third one is the right option. next பாருங்க. next one is synonyms. synonyms பாருங்க guys. இப்போ நான் இங்க இது வந்து previous year. ஓகேவா? நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்தேன் இல்லையா? நான் உங்களுக்கு ஆல்ரெடி டீச் பண்ணிருக்கேன் இல்லையா? important synonyms அப்படினு சொல்லி இதுல firstல கூட அதுலயுமே இந்த வேர்ட் இருக்கு. அதுலயுமே இந்த வேர்ட் நம்ம பார்த்தோம். elegant இந்த வேர்ட் நம்ம பார்த்தோம். சோ இப்போ இந்த வேர்ட் வந்து important. இத நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ MTS லெவல்ல கேட்கணும் அப்படினா இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு கேட்கலாம். ஓகேவா? சோ ஓகே, எலகன்ட் அப்படினா என்ன? ரொம்ப எலகன்ட்டா இருக்கு. எலகன்ட்டா இருக்கு அப்படின்றது என்ன? எலகன்ட்டா இருக்கு அப்படின்றது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அட்ராக்டிவா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படி நம்ம பேசும்போது எலகன்ட் அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? this is what adjective. so இதுக்கு மீனிங் என்ன? எப்பவுமே நீங்க ஒரு வேர்ட் படிக்கிறீங்க அப்படினா அது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல எந்த பார்ட்ல வருது, எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கீழ வருது அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேவா? ஜஸ்ட் ரேண்டமா இதுக்கு this word இதுக்கு synonym இதுக்கு antonym இப்படி படிக்கிறது வந்து வேஸ்ட். ஒரு வேர்ட்னா அது எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதுக்கு என்ன மீனிங், அது சென்டென்ஸ்ல எப்படி அப்ளை ஆகுது, இது நமக்கு கண்டிப்பா தெரியணும். ஓகேவா? சோ இங்க பாருங்க, எலகன்ட் அப்படின்றது adjective. having a good or attractive, ரொம்ப நல்லாவும் அட்ராக்டிவாவும் இருக்கு. ஸ்டைல், அட்ராக்டிவ் ஸ்டைலா இருக்கு அப்படினா அதுக்கு நேம் தான் எலகன்ட். இது வேற வெளியே வருது guys. I'm really sorry. எலகன்ட் அப்படினா adjective. அது வந்து என்ன? having a good or attractive style இருக்கிறதுக்கு நேம் வந்துட்டு adjective. ஓகேவா? சோ இங்க நமக்கு என்ன கேக்குறாங்க? synonyms. ஆப்ஷன் பாருங்க. ugly. ugly என்ன? uglyனாலே பார்த்தாலே தெரியும். ugly என்ன? அசிங்கமா, நல்லாவே இல்ல. ஓகேவா? looking very bad. looking very bad. ஓகேவா? நெக்ஸ்ட் mighty. mightyனா என்ன? very strong or powerful. ஓகேவா? டால்னா உங்களுக்கே தெரியும், ஹைட்டா இருக்கிறது. graceful. gracefulனா என்ன? இந்த வேர்ட்ஸ்க்குலாம் of course உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? having a smooth attractive movement. graceful-ஆ இருக்கு அப்படினு சொல்வாங்கல்ல, அதுதான். ஓகேவா? சோ எலகன்ட் அப்படின்றது மீனிங் என்ன? ரொம்ப அட்ராக்டிவா நல்லா இருக்கிறதுக்கு நேம் வந்துட்டு எலகன்ட். ஆப்ஷன் வைஸ் பாருங்க. ugly, looking very bad, இது வந்து இஸ் நெகட்டிவ் சென்ஸ், இது வராது. மைட்டின்றது ஒரு பாசிட்டிவ் மீனிங் தான், ஆனா வந்து அட்ராக்டிவ் மீனிங்ல வராது. அது ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வரும். ஸோ இதுவும் வந்து வராது. ஓகேவா?
tall இது வரவே வராது. So graceful. So elegant க்கு right meaning என்ன? Graceful. Graceful is the right option. Graceful அப்படின்றது having a smooth attractive movement. ஓகேவா? So graceful is the right option. Next பாருங்க idioms. To get cold feet. To get cold feet அப்படின்னா cold guys இந்த மாதிரி simple சின்ன வேர்ட்ல idiom இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. MTS லெவல்ல உங்களுக்கு இப்படி தான் கேட்பாங்க. ஓகேவா? நம்ம ஆப்ல கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு நான் idioms ஒரு இம்பார்ட்டன்ட் idioms அப்படின்னு சொல்லி நான் PDF கொடுத்துருக்கேன். அந்த PDF வந்து கண்டிப்பா படிச்சுட்டு போங்க கைஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். MTS லெவல்ல அது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இங்க என்னன்னா டு கெட் கோல்ட் ஃபீட். டு கெட் கோல்ட் ஃபீட் இதுக்கு மீனிங் என்னன்னா suddenly become too afraid. திடீர்னு ரொம்ப பயப்படுறது. ஓகேவா? திடீர்னு எதையாவது செய்யறதுக்கோ ஆல்ரெடி பிளான் பண்ண ஒன்று செய்யறதுக்கு கூட வந்து திடீர்னு ஒரு ஃபியர் வரும்ல, திடீர்னு பயப்படுறது. அதுக்கு நேம் தான் வந்துட்டு டு கெட் கோல்ட் ஃபீட். டு கெட் கோல்ட் ஃபீட். ஓகேவா? ஆப்ஷன் பாருங்க. டு ரன் ஃபார் லைஃப், டு ஃபால் சிக், டு பி அஃப்ரைட், டு பி இன்டிஃபரண்ட். ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம மீனிங் பார்க்கலாம். டு ரன் ஃபார் லைஃப் அப்படின்னா to run, to escape from great danger. பெரிய ஆபத்துல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஓடுறது, அதுக்கு நேம் தான் வந்துட்டு என்ன? டு ரன் ஃபார் லைஃப். ஓகேவா? டு ஃபால் சிக். டு ஃபால் சிக்னா உடம்பு சரியில்லாம ஆகிறது, இருக்கிறது. டு பிகம் இல். ஓகேவா? டு பி அஃப்ரைட். டு பி அஃப்ரைட் அப்படின்னா ஃபீலிங் ஃபியர். ஃபீலிங் ஃபியர் ஆர் worry about something. Feeling fear or worry about something. Next, to be indifferent. To be indifferent. Different அப்படின்னா வித்தியாசமா இருக்கிறது. அதுவே indifferent அப்படின்னா எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம, ஒரு கேரிங் இல்லாம, ஒரு கன்சர்ன் இல்லாம இருக்கிறது. ஓகேவா? வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் ஆர் கன்சர்ன் or caring, not caring, not caring, ஒரு அக்கறை இல்லாம, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறது. ஓகேவா? ஓகே. ஸோ ஆப்ஷன் பாருங்க. ஸோ கொஸ்டின் என்ன? டு கெட் கோல்டு ஃபீட் அப்படின்னா சடனா வந்து பயப்படுறது. ஓகேவா? அதுக்கு நேம் தான் கோல்ட் ஃபீட். ஸோ ஆப்ஷன் பாருங்க. டு ரன் ஃபார் லைஃப் அப்படின்னா கிரேட் டேஞ்சர்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறது. ஸோ இதுக்கு லிங்க் ஆகல. திஸ் இஸ் ராங். டு ஃபால் சிக்னா உடம்பு சரியில்லாம போகிறது, இதுவும் வராது. டு பி அஃப்ரைட்னா ஃபீலிங் ஃபியர் ஆர் ஒரிங் அபவுட் சம்திங். ஸோ இதுவும் அஃப்ரைட், இதுவும் ஃபியர். நெக்ஸ்ட் டு பி இன்டிஃபரண்ட்னா வித்தவுட் இன்ட்ரெஸ்ட், இதுவும் இல்லை. ஸோ தேர்ட் ஒன் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ தேர்ட் ஒன் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ டு கெட் கோல்ட் ஃபீட்க்கு டு பி அஃப்ரைட் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க அகன் idioms. I don't think you should go out in the rain. It's ரெயினுக்கு ஒரு இடியம் இருக்கு. இது ஒரு ஃபேமஸான ரொம்ப பாப்புலரான ஒரு இடியம். இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நல்ல மழை பெய்யுது, சோனு மழை பெய்யுது, நிறைய மழை பெய்யுது அப்படின்னா அதுக்கு இடியம்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்கு. இங்க என்ன சொல்றாங்க? இப்ப நீ வந்து வெளியே போறது நல்லது இல்லை, ஏன்னா இட்ஸ் ரெய்னிங். மழை நல்லா பெய்யுது. அதை வந்து இடியம்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். இங்க ஆப்ஷன்ல பாருங்க, கேட்ஸ் அண்ட் பப்பீஸ், டாக்ஸ் அண்ட் பப்பீஸ் இப்படிலாம் வந்து கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இதுக்கான எக்ஸாக்ட் இது என்ன அப்படின்னா ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் தான் வந்துட்டு மழை நிறைய பெய்யறதுக்கான மீனிங். ஓகேவா? ரெய்னிங் வரணும். ரெயின் மட்டும் இல்ல, ரெயின் ஆன் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். ரெய்னிங் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது இல்லையா, அதுதான். ஸோ இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆப்ஷன்.
நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, break the ice. break the ice அப்படின்னா இதுக்கு மீனிங் என்னன்னா, அதாவது ஒரு பீப்புளை வந்துட்டு அவங்கள ரொம்ப ரிலாக்ஸ்டாவோ ரொம்ப கம்ஃபர்டபுளாவோ இருக்க வைக்கிறது. அதுக்கு நேம் தான் வந்துட்டு break the ice. ஓகேவா? ஸோ டு சே ஆப்ஷன் பாருங்க, டு சே சம்திங் தட் மேக்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அன்கம்ஃபர்டபுள் கிடையாது. இது வந்து என்ன, டு மேக் ஃபீல் ரிலாக்ஸ்ட் and comfortable. break the ice அப்படின்னா ரிலாக்ஸ்டாவோ கம்ஃபர்டபுளாவோ இருக்க வைக்கிறதுக்கு நேம் தான் வந்துட்டு break the ice. ஓகேவா? ஸோ இங்க என்ன இருக்கு பாருங்க, டு சே சம்திங் தட் மேக்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அன்கம்ஃபர்டபுள் வந்துருச்சு. திஸ் இஸ் ராங். டு சே சம்திங் தட் மேக்ஸ் பீப்புள் ஹூ ஆர் மீட்டிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மோர் கம்ஃபர்டபுள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, டு சே சம்திங் தட் மேக்ஸ் பீப்புள் எக்ஸைட் பண்றதுன்றது வேற, ரிலாக்ஸ் பண்றதுன்றது வேற. எக்ஸைட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்க்கும்போது ரொம்ப 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 ஒரு ஆச்சரியமாவோ ரொம்ப ரொம்ப அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு எக்ஸைட்டிங் ஆட்டோமேட்டிக்கா வரும்ல. எக்ஸைட்டிங் வேற, ரிலாக்ஸ் ஆகிறது கம்ஃபர்டபுள் ஆகுறதுன்றது வேற. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ராங். இது வராது. டு சே சம்திங் மீன் டு பீப்புள் இன் அ குரூப், அப்படி எதுவும் இல்லை. இங்க என்ன, ரிலாக்ஸ் அண்ட் கம்ஃபர்டபுள் அந்த வேர்டு வரணும். ரிலாக்ஸ் அண்ட் கம்ஃபர்டபுள் எங்க இருக்கு பாருங்க, டு சே சம்திங் தட் மேக்ஸ் பீப்புள் யூ ஆர் மீட்டிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மோர் கம்ஃபர்டபுள். ஸோ செகண்ட் ஒன், திஸ் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ இது வெளியே வருது கைஸ், ஐ எம் சாரி. ஓகேவா? ஓகே, ஸோ break the ice which means to say something that makes people who are meeting for the first time more comfortable. ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலயும் நீங்க வந்து ஸ்பெல்லிங் மாதிரி இதுலயும் நீங்க வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. வேர்டு பார்க்கும்போதே அது என்னன்றது நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ நம்ம ஆப்பில் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனுக்கு நான் வந்து பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட், எம்டிஎஸ்க்கு தேவையானது நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை படிச்சுக்கோங்க, எக்ஸாம்க்கு முன்னாடி அதை கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. ஓகேவா? ஸோ a person who is known for his hatred towards the entire mankind. மனித இனத்தையே பார்த்து சுத்தமா வெறுக்கிற ஒரு பர்சனுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? ஆப்ஷன் பாருங்க, insolvent, mercenary, philogynist, misanthrope. ஓகேவா? ஸோ இன்சால்வெண்ட் அப்படின்னா என்ன? இன்சால்வெண்ட் அப்படின்னா இப்போ கடனை வாங்கிட்டு கடனை திரும்ப கட்ட முடியாம இருக்கிறாங்கல்ல, ஸோ அதுக்கு நேம் தான் வந்துட்டு இன்சால்வெண்ட். பேங்க்ரப்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பேங்க்ரப்ட் அப்படின்னாலும் கடனை வந்து திரும்ப கொடுக்க முடியல அப்படின்றத மீனிங். ஓகேவா? ஸோ இன்சால்வெண்ட் which means not having enough money to pay your debts. Not having enough money to pay your debts. Guys, இது debts கிடையாது, DEBTS. கடனுக்கு இங்கிலீஷ்ல வந்து டெட் தான், டெட்ஸ். இங்க பி வந்து சைலண்ட். ஓகேவா? நீங்க வந்து இங்க டெட்ஸ்ன்னு படிக்கக்கூடாது. நிறைய பேர் அந்த பிஏயும் சேர்த்து படிப்பீங்க. பி வந்து சைலண்ட், டெட்ஸ். ஓகேவா? நாட் ஹேவிங் இனஃப் மணி டு பே யுவர் டெட்ஸ், விச் அதுக்கு நேம் என்ன, இன்சால்வெண்ட், பேங்க்ரப்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் மெர்சினரி அப்படின்னா என்னன்னா, இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இன் மேக்கிங் மணி. பணம் மேக் பண்றதுல மட்டுமே குறியா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுக்கு நேம் தான் வந்து மெர்சினரி. Interested only in making money. ஓகேவா? நெக்ஸ்ட் philogynist அப்படின்னா இது வந்து strong loving or admiring women மேல ரொம்ப admire ஆகிறது. strong loving or
admiring women. Okay va? Next, misanthrope. Next, misanthrope. Misanthrope அப்படினா என்னன்னா a person who dislikes humankind and human society and avoids human society. மனித இனத்தையே வெறுக்கிற ஒரு பர்சனுக்கு நேம் வந்துட்டு என்ன? மிசான்த்ரோப். So a person who is known for his hatred towards the entire mankind. So இதுதான் வந்துட்டு இதுக்கான correct one word substitution. ஓகேவா? So insolventங்கிறது enough, அதாவது கடனை திரும்ப செலுத்த முடியாத ஒரு பர்சன் நேம் வந்து insolvent. mercenaryனா மேக்கிங் மணியவே மேக் பண்றதுலயே வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க mercenary. philogynist அப்படின்னா strong loving admiring women. misanthrope na da a person who dislike humankind and avoid human society. Okay va? So misanthrope is the right option. Next one idiom parunga. To keep one's temper. இதுக்கு என்ன மீனிங் அப்படினா to keep one's temper அப்படினா to become angry. To meet with disaster இல்ல, and to become impatient இல்ல, கோபப்படுறது, கோபமாகிறது. To become angry. ஓகேவா? காமும் இல்ல, calm, impatient, disaster இதெல்லாம் இல்ல. To become angry. So to keep one's temper அப்படினா to become angry. Next one பாருங்க. The food was too salty. The food was too salty. Eat this morning. Guys, இங்க ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க. நான் நேத்தோ முந்தானேத்தோ கூட இத நான் உங்களுக்கு டீச் பண்ணேன். I think yesterday day before yesterday நினைக்கிறேன். ஓகேவா? சோ என்னன்னா so அப்படின்றது that ஃபாலோ பண்ணி வரும். so வந்து that ஃபாலோ பண்ணி வரும். to வந்து to ஃபாலோ பண்ணி வரும். to so that. ஓகேவா? so to இந்த to க்கு அப்புறம் என்ன வரணும்? v1 வரணும். இங்க என்னன்னா v1 வந்துருச்சு ஓகே, பட் இந்த preposition missing. ஓகேவா? the food was too salty to eat. Too salty to eat this morning. Too salty to eat this morning. 2 க்கு அப்புறம் v1 தான் வரணும். பாருங்க 2 வரணும், 2 க்கு அப்புறம் v1 வரணும். இங்க பாருங்க 8 past form. இது வந்து v2, இது wrong. இது eating, இதுவும் wrong. to eat, to 8 இல்ல, 2 க்கு அப்புறம் v1, v2 வராது. ஓகேவா? so this is the right option. ஓகேவா? the food was too salty to eat this morning. ஓகேவா? next one பாருங்க. his amazing performance made him famous. இவங்களோட அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் அவனை வந்து ஃபேமஸ் ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஹைலைட் பண்ணியிருக்க வேர்டு என்ன? அமேசிங். அமேசிங்ன்றது இங்கே என்ன கேட்குறாங்க? நமக்கு ஆண்டனம் கேட்குறாங்க. அமேசிங்னா என்ன? அமேசிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பாருங்க. ஓகே, ஆப்ஷன் பாருங்க. பைனரி, ஆர்டினரி, adversary, colliery. ஓகேவா? ஸோ பைனரினா என்ன? பைனரினா 0 1 0 1 0 1 இதானே இல்ல. ஆர்டினரினா சிம்பிள், ஆர்டினரி சிம்பிள் எல்லாமே ஒண்ணுதான். ஆர்டினரி சிம்பிள், ரொம்ப சிம்பிளா இருக்கிறது. ஓகேவா? adversaryனா பேட், adversaryனா பேட். நெக்ஸ்ட் colliery அப்படின்னா colliery which means அந்த கோல் இருக்கு இல்லையா, கோல் சுரங்கம், a coal mine and its building, அதுதான் வந்துட்டு colliery. ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸாக்ட்லி இது வராது. பைனரினா 0 1 இதுவும் வராது. ஆர்டினரி அப்படின்னா சிம்பிள், ஆர்டினரினா சிம்பிள்.
இங்க வந்து அமேசிங் அப்படின்றது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, குட்டா நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து அட்வர்சரி அப்படின்றது பேட். இப்போ அமேசிங் அப்படின்றது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு ஆப்போசிட் என்னன்னா சாதாரணமா அமேசிங்ன்றது ரொம்ப ஹை பீக்ல நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பர்ஃபார்மன்ஸ். அதுவே இதுக்கு ஆப்போசிட் என்னன்னா ரொம்ப சாதாரணமா சிம்பிளா இருக்கிறது. ஓகேவா? ஓகேவா? இப்போ இங்கே குட் அப்படின்னா இங்கே பேட் சொல்லலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளா பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து இதுக்கு ஆப்போசிட். பேட் வந்து பேட் இங்கே வராது. ஸோ ஆர்டினரி பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஆப்போசிட். அமேசிங்னா ரொம்ப அமேசிங்கா இருக்கு, அதுக்கு ஆப்போசிட் ஆர்டினரி, சிம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, டிசைன். சினனம், இங்க அகன் சினனம். ஓகேவா? டிசைன் அப்படின்னா என்ன? இட்ஸ் a noun. டிசைன்னா என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஆப்ஷன் பாருங்க, டிஸ்ட்ராய், ஃபேப்ரிகேட், இன்ஸ்பெக்ட், காப்பி. டிஸ்ட்ராய் அப்படின்னா என்ன? டிஸ்ட்ராய்னா ஸ்பாயில் பண்றது. ஓகேவா? டிஸ்ட்ராய். ஃபேப்ரிகேட் அப்படின்னா ஃபேப்ரிகேஷன் இப்படி சொல்லுவாங்கல்ல. ஸோ அது ஒரு பேட்டர்ன், டிசைன் இப்படி சொல்றது. இன்ஸ்பெக்ட்னா இன்ஸ்பெக்ட் பண்றது, உங்களுக்கே தெரியும்ல, ஆய்வு. காப்பினா காப்பி அப்படியே பண்றது. ஓகேவா? ஸோ இங்கே சினனம் தான் நம்ம கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஸ்பாயில் வராது, இன்ஸ்பெக்டும் வராது, காப்பியும் வராது. ஸோ டிசைன் அப்படின்னா என்ன? ஃபேப்ரிகேட். டிசைனுக்கு ஃபேப்ரிகேட் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். A thing which happens every two years. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய அந்த திங், அதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்றதுக்கு நேம் என்ன? இயர்லி ஒன்ஸ் நடக்கிறதுக்கு நேம் என்ன? 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறதுக்கு நேம் என்ன? 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறதுக்கு நேம் என்ன? ஓகேவா? ஆனுவல் அப்படின்னா என்ன? ஒன்ஸ் இன் அ இயர். ஒன்ஸ் இன் அ இயர். ஓகேவா? செஞ்சுரினா என்ன? செஞ்சுரினாலே உங்களுக்கே தெரியும், 100. ஒன்ஸ் இன் அ 100. ஒன்ஸ் இன் அ 100. ஓகேவா? நெக்ஸ்ட் பை. பிளெனியல், பை மந்த்லி. பை மந்த்லி அப்படின்னா என்னன்னா பை மந்த்லி அப்படின்னா மந்த்லி ட்வைஸ். ஓகேவா? இங்க பிளெனியல் அப்படின்னா என்னன்னா, பிளெனியல் which means biannual. பிளெனியல் which means biannual. biannual அப்படின்னா என்னன்னா twice a year. twice a year. பை மந்த்லி அப்படின்றது பை மந்த்லி, இது வந்து மந்த்லி வைஸ் அது சொல்றாரு. ஓகேவா? இங்க இயர்ஸ் தான் மென்ஷன் பண்றாங்க. ஸோ இது கண்டிப்பா வராது. ஓகேவா? ஸோ இயர்லி ஒன்ஸ் நடக்கிறது ஆனுவல், 2 years ஒன்ஸ் நடக்கிறது பிளெனியல் பை ஆனுவல், 100 years ஒன்ஸ் நடக்கிறது செஞ்சுரி, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது ட்ரைஸ் இன் அ இயர். ட்ரைஸ் இன் அ இயருக்கு நேம் என்ன அப்படின்னா ட்ரையனியல். ட்ரையனியல். ட்ரையனியல் அப்படின்னா thrice in a year. thrice in a year. ஓகேவா? ஸோ இங்க every 2 years ஒரு தடவை ஹேப்பன் ஆகிறதுக்கு நேம் என்னன்னா biannual biennial. ஓகேவா? ஸோ third one is the right option. நெக்ஸ்ட் பாருங்க, error. Jaya said that she will become topper in her class. ஜெயா சொல்றா. இது வந்து எப்படி இருக்கு? பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இங்கே பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும்போது என்டையர் சென்டென்ஸ் எப்படி இருக்கணும்? பாஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ பாருங்க, ஜெயா said that she will வருமா? will become. will வராது. willோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? willோட பாஸ்ட் ஃபார்ம் என்னன்னா would. willோட பாஸ்ட் ஃபார்ம் would. ஸோ ஜெயா said that she would become topper in her class. So third one la error இருக்கு. next question பாருங்க, incorrectly spelled word பாருங்க. 40 option பாருங்க, 40
hypnotic tendency committee. ஓகேவா? ஸோ பாருங்க hypnotic tendency committee. hypnotic அப்படின்னா என்னன்னா making you feel as if you want to sleep. hypnotic, hypnotism இதெல்லாம் உங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் டென்னசி. டென்னசி அப்படின்னா அது ஒரு ஸ்டேட், யூஎஸ்ல இருக்கிற ஒரு ஸ்டேட். a state in US. இது ஒரு ஸ்டேட். ஓகேவா? இது ஒரு ஸ்டேட் அப்படின்னா இது ஸ்பெல்லிங் கரெக்ட் தான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் கமிட்டி. கமிட்டிக்கு பாருங்க WMTTEE வரும். ஓகேவா? WMTTEE. ஸோ இது கரெக்டாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் 40. 40 என்ன ஸ்பெல்லிங்? 4 என்ன ஸ்பெல்லிங்? FOUR 4. ஆனால் 40க்கு இப்போ 10 110 சாரி 220 330 440 இப்படி நம்ம சொல்லுவோம்ல, அந்த 4க்கு FOUR, அதே 40க்கு FOUR வராது, 40 FORTY. 41 42 43 இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது 40 FORTY இல்ல. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ராங். இதில் தான் வந்து இன்கரெக்ட் ஸ்பெல்லிங் இருக்கு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க அகைன் ஸ்பெல்லிங் எரர். The professor's niece was planning a pleasant surprise for him. ப்ரொஃபஸரோட நீஸ் வந்து அவருக்கு ஒரு pleasant surprise கொடுக்கணும்னு என்ன பண்றா? பிளான் பண்றா. ஓகேவா? ஓகே கைஸ், இங்க நீஸ்னா யாரு? நீஸ் அப்படின்னா உங்க கூட பிறந்தவங்களோட சன்னோ டாட்டரோ இருக்கிறாங்க அப்படின்னா, உங்க கூட பிறந்தவங்களோட சன்னுக்கு நேம் என்ன அப்படின்னா, சன்னை எப்படி நம்ம கூப்பிடணும் அப்படின்னா நெஃப்யூ. ஓகேவா? அதுவே டாட்டரை எப்படி கூப்பிடணும் அப்படின்னா நீஸ். ஓகேவா? உங்க கூட பிறந்தவங்களோட யாரா இருந்தாலும் சரி, பிரதர் சிஸ்டர், எல்டர் பிரதர் எங்கர் பிரதர், எல்டர் சிஸ்டர் எங்கர் சிஸ்டர், யாரா இருந்தாலும் சரி, அவங்களோட சில்ட்ரன் சன்னா இருக்கிறாங்க அப்படின்னா நெஃப்யூ, டாட்டரா இருக்காங்க அப்படின்னா நீஸ். ஓகேவா? இதை தெரிஞ்சுக்கோங்க, இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே. ஸோ இங்க பாருங்க, இங்க என்னன்னா ப்ரொஃபஸர் என்ன ஸ்பெல்லிங்? ப்ரொஃபஸர். ஸோ ப்ரொஃபஸர். ஓகேவா? ப்ரொஃபஸர்ஸ் நீஸ் இல்ல, ப்ரொஃபஸர்ஸ் நீஸ். ஓகே, ஆனா அந்த ப்ரொஃபஸரோட ஸ்பெல்லிங் தப்பு. ஓகேவா? ஸோ இங்கே டபுள் எஸ் வரணும், இங்கே ஒரு எஸ் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இதுல தான் வந்து எரர் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. she think Alex is abandoning her. abandoning என்ன? அவனை விட்டு போறா, அவளை விட்டு போறா, இல்ல அவாய்ட் பண்றா, இல்ல வெறுக்கிறா, இந்த மாதிரி சொல்லலாம். லீவ், ஐசோலேட், தனிமையில விட்டுட்டு போறா, இப்படி forsake இப்படிலாம் சொல்லலாம். செக்லூட் இப்படிலாம் சொல்லலாம். ஓகேவா? abandoning her, அவளை வந்து விட்டுட்டு போறான், என்னட்டு அவாய்ட் பண்றா, என்ன விட்டு விலகி போறான் அப்படின்னு அவ திங்க் பண்றா. ஓகேவா? ஸோ ஷீக்கு திங்க் வருமா? இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. ஓகேவா? தேக்கு தான் வந்து என்ன வரும் அப்படின்னா திங்க் வரும். ஓகேவா? அதுவே ஹீ, ஷீ, இட்டுக்கு என்ன வரும் அப்படின்னா திங்க்ஸ்ன்னு வரணும். ஹீ ஷீ இட்னாலே அங்க டஸ் ஃபார்ம் திங்ஸ் V5 தான் அப்ளை ஆகணும், V1 இல்லை. இங்க திங்க் இல்லை, திங்ஸ். ஷி திங்ஸ், ஹி திங்ஸ். ஓகேவா? ஷி திங்ஸ் அலெக்ஸ் இஸ் abandoning her. ஸோ இந்த பார்ட்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க hazard. அப்படின்னா hazard இங்க சினோனிம், அகன ஒரு சினோனிம். hazard அப்படின்னா என்னன்னா
a danger or risk. Dangerous or risk. ஓகேவா? marvel அப்படின்னா என்ன? marvelous, wonderful. இது ஒரு நெகட்டிவ் மீனிங், இது ஒரு பாசிட்டிவ் மீனிங். ஸோ இது இங்கே வராது. ardent அப்படின்னா ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிறது, ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிறது. ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவ் மீனிங். ஸோ அப்போ இதுவும் இங்கே வராது, ரெண்டுமே வராது. ஓகேவா? ஆக்சிடென்ட், மிராக்கிள்னா மிராக்கிள் அதிசயம், ஆச்சரியம், அது மாதிரி. ஸோ இதுவும் வராது. ஸோ இப்போ என்ன ஹசார்ட்க்கு மீனிங் என்னன்னா ஆக்சிடென்ட், அ டேஞ்சர் ஆர் ரிஸ்க். ஓகேவா? ஓகே, ஃபைனலி க்ளோஸ் டெஸ்ட் பாருங்க. க்ளோஸ் டெஸ்ட் பாருங்க. நான் அகன் சொன்ன மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்கிற விச் மீன்ஸ் அந்த டேஷ் இல்லாமல் நம்ம வந்து அது மீனிங்கை புரிஞ்சுக்க தெரியணும். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்க, லாங்குவேஜ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ட்ராக்ஷன். லாங்குவேஜ் இல்லாமல் ஏதாவது பண்ண முடியுமா? அஃப்கோர்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. லாங்குவேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட் அலோஸ் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் டு கனெக்ட் அண்ட் டேஷ் ஐடியாஸ். டிஃப்ரெண்ட் கல்ச்சரில் இருக்கிற பீப்புளை கூட அதை என்ன பண்ணுது? கனெக்ட் பண்ணுது, அவங்களோட ஐடியாஸை வந்து ஷேர் பண்ண வைக்குது. என்னது? லாங்குவேஜ், கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, while many individuals grow up learning just one language, there are a variety of reasons why learning a second language can be beneficial. என்னன்னா நிறைய பீப்புள் வந்து ஒன்லி ஒன் லாங்குவேஜ் வச்சு அதை அவங்களோட அந்த ஒரே ஒரு மதர் டங்கை வச்சுமே டெவலப் ஆகிற பீப்புள் இருக்கிறாங்க. ஆனாலுமே செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்றது மோர் பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ டேஷ் இட் கேன் இம்ப்ரூவ் காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ், என்ஹான்ஸ் ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டேட் டிராவல் அண்ட் கல்ச்சர் இமர்ஷன். அதாவது அது செகண்ட் லாங்குவேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களோட திறன், காக்னிட்டிவ் திறனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அண்ட் ஆல்சோ ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ். இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல போறோம் அப்படின்னா அங்கே நம்ம தமிழ் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதுமா? கண்டிப்பா பத்தாது. மோர் தென் 2 லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா இங்கிலீஷ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் வேற லாங்குவேஜே தெரியல அப்படின்னாலும் ஓரளவு இங்கிலீஷ் தெரியுது அப்படின்னா நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ என்ஹான்ஸ் டு ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டேட் டிராவல் அண்ட் கல்ச்சரல் இமர்ஷன். ஸோ டேஷ் proficiency is a second language is an invaluable asset for personal growth as well as professional development. ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்றது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆடியோ வீடியோ மீடியம் such as dash are among the best way to learn second language as they allow learners to engage with cultural content. என்னன்னா இந்த மாதிரி ஆடியோ மூலியமாவோ வீடியோ மூலியமாவோ இப்போ லாங்குவேஜ் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதை சொல்லலாம் அப்படின்னா மூவி பார்க்கலாம். அந்த மூவியில தான் எந்த வார்த்தையை எப்படி எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரி ப்ரொனன்சியேஷன்ல யூஸ் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஓகேவா? இது ஒரு பெஸ்ட் வே. செகண்ட் லாங்குவேஜ் நீங்க லேர்ன் பண்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் வே அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்க என்ன சொல்ல வராங்க, என்டையர்லி ஒரு லாங்குவேஜ் அப்படின்றதையும் செகண்ட் லாங்குவேஜ் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத இங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணி சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ ஆப்ஷன் வைஸ் பாருங்க. லாங்குவேஜ் இஸ் டேஷ் ஆஃப் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ். இங்க என்ன இருக்கு பாருங்க, மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ்னு இருக்கு. இது வந்து எப்படி இருக்கு? இது ஒரு ப்ளூரல் நவுன். ஓகேவா? ஸோ இங்க என்ன இருக்கு பாருங்க, 4 3 1 2. நம்ம எப்பவுமே இப்படி ஒரு ஃப்ரேஸ் நீங்க யூஸ் பண்ணிருப்போம், ஞாபகம் இருக்கா? டேஷ் ஆஃப் த அப்படின்றதுல என்ன வரும்? ஒன் ஆஃப் த, எனி ஆஃப் த, மெனி ஆஃப் த, மோஸ்ட் ஆஃப் த, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இங்க என்ன சொல்ல வராங்க, ஹியூமன் கம்யூனிகேஷனுக்கும் இன்ட்ராக்ஷனுக்கும் ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸா இருக்கிறது எது அப்படின்னா லாங்குவேஜ். இதுவும் ஒரு மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இங்க 4 3 வருமா 2 வருமா? இல்லை. திஸ் இஸ் வாட் லாங்குவேஜ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் aspects of human communication and interaction. Okay va? It allows people from different cultures to connect and dash. guys, இங்க நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கட்டா? இங்க என்ன இருக்கு பாருங்க, and அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கா? இந்த மாதிரி and or இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கமும் ரெண்டு வேர்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணும்.
ஓகேவா? அந்த வேர்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க ஒரு வேர்டு உங்களுக்கு கொடுத்துட்டு இன்னொரு வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த வேர்ட் ஒரு வேர்பா இருக்கு அப்படின்னா அந்த வேர்ப்ல அது எந்த ஃபார்ம்ல இருக்குன்னு பாருங்க. இங்க என்ன இருக்கு? கனெக்ட் அப்படின்றது V1 ஃபார்ம். இங்க V1ல இருக்கு அப்படின்னா இங்க வரக்கூடிய அந்த வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா V1 தான் இருக்கணும். ஓகேவா? பிகாஸ் அந்த பேராமீட்டர் சென்டென்ஸ் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்படி இருக்குன்னா அதுவும் அப்படிதான் வரணும். ஓகேவா? ஸோ இங்க என்ன இருக்கு பாருங்க, அண்ட் அப்படின்றது V1ல இருக்கு, அண்டுக்கு முன்னாடி இங்க கனெக்ட் அப்படின்றது V1ல இருக்கு. ஸோ இது இங்க அப்புறம் வரக்கூடிய இந்த வேர்டும் இந்த வேர்பும் V1 தான் இருக்கணும். இது நமக்கு நல்லா தெரியும். இங்க நம்ம என்ன தேடணும் அப்படின்னா 22nd ஆப்ஷன்ல V1 வேர்ப் எது அப்படின்னு தான் தேடணும். V1 வேர்ப் எதுன்னு பாருங்க. ஷேரிங் வந்து V4 வேர்ப், ஷேர்ட் வந்து V2 வேர்ப், share வந்து V1 verb, shares வந்து V5 verb. So the one and only V1 verb is share. So third one is the right option. Okay va? I hope you understand guys. Share is the right option. Okay va? So it allows people from different cultures to connect and share ideas. Okay va? Next paranga, while many individuals grow up learning just one language, there are a variety of reasons why learning a second language can be beneficial. Okay va? நிறைய இருக்கு. அதாவது என்ன சொல்றாங்க, ஒரு லாங்குவேஜ் மட்டுமே வச்சு வளர்ற ஒரு சில பீப்புள் இருக்கிறாங்க. ஆனா செகண்ட் லாங்குவேஜும் பெனிஃபிஷியலா இருக்கும் லேர்ன் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா அது வந்து இந்த டேஷ்ல என்ன சொல்ல வராங்க பாருங்க. therefore, however, for example, as it is. இங்க வந்து therefore நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? ஆகையால் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கன்க்ளூஷன் பேசும்போது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்க கன்க்ளூஷன் இல்லை. இங்க என்ன சொல்றாங்க, இது ஒரு ரீசன் அப்படின்னு லேர்ன் பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆகையால் வருது. however என்னன்னா ஒரு நெகட்டிவான ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு இதை சொல்லும் போது நம்ம however யூஸ் பண்ணணும். இங்க அந்த மாதிரி நெகட்டிவாலாம் இங்க நம்ம எதுவும் பேசவே இல்லை. Guys, one second. ஓகே, இங்க நம்ம நெகட்டிவாலாம் எதுவும் பேசவே இல்லை. எல்லாமே இங்க என்ன ஒரு பாசிட்டிவா தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ லேர்ன் பண்றது நல்லது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் வராது. நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் as it is அப்படின்றது அதை போலவே மாதிரி நம்ம இங்க எதுவும் மீன் பண்ணல. இங்க என்ன சொல்றாங்க, ஓகே என்ன சொல்றாங்க, இதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் இட் கேன் இம்ப்ரூவ் காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ். இது லேர்ன் பண்றதுனால என்ன அப்படின்னா ஒரு பர்சனோட காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஆல்சோ ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டி ட்ராவல் அண்ட் கல்ச்சரல் இமர்ஷனுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ தேர்ட் ஒன் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, டேஷ் ப்ரொஃபிஷியன்சி இஸ் அ second language is an invaluable asset for personal growth as well as professional development. அதாவது என்னன்னா ஓகே 24th, அதாவது என்னன்னா இதை வந்து நம்ம லேர்ன் பண்றது நமக்கு வந்து இது என்ன பண்ணும், நமக்கு வந்து ரெண்டு விதத்துலையுமே நமக்கு வந்து இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இன்வேல்யூபிள் அசட்டாக இருக்கும். என்னன்னு சொல்ல வராங்க, பர்சனல் க்ரோத்தும் நமக்கு கிடைக்கும், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்க வந்து என்ன பாருங்க, அக்வயரிங் அக்வைஸ். இங்க என்னன்னா இது வந்து ஜெரண்டா இங்க அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ இங்க ஜெரண்டா அப்ளை ஆகும்போது நவுன் இஸ் ஆக்டிங் அஸ் ஜெரண்ட். ஜெரண்டா அப்ளை ஆகும்போது அங்க என்ன வரும், ஜெரண்டா கிரியேட் ஆகுதுனாலே அங்க என்ன வரும், V4 verb தான் வரும். V4 verb எது பாருங்க, this is V1, this is V2, this is V4, this is V5. So acquiring proficiency in a second language is a invaluable asset for personal growth as well as professional development. Okay va? Next parunga, audio video mediums such as dash are among the best way to learn a
to learn a second language as they allow learners to engage with cultural content. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஆடியோ வீடியோ அப்படின்னும் போது எப்படி இருக்கும்? ஆடியோ வீடியோ வந்து உங்களுக்கு புக்கில் இருக்குமா, இமேஜில் இருக்குமா, போட்காஸ்ட்டில் இருக்குமா? அது வந்து எப்படி இருக்கும்? ஒரு செகண்ட் லாங்குவேஜ் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலே மூவி தான் பார்க்கணும். மூவியில் தான் வந்துட்டு எந்த வேர்ட், என்ன மாதிரி சுச்சுவேஷன், என்ன ப்ரொனன்சியேஷன் எல்லாமே உங்களுக்கு அங்கே தான் கெட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ films is the right option. So audio video mediums such as films are among the best ways to learn a second language as they allow learners to engage with cultural content. Okay va? So இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். So first one is the right option. Okay va? Okay. So guys, இப்போ நம்ம 25 questions நம்ம ஒரு பேப்பர் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ணிருக்கோம். இது என்னன்னா SSC MTS 5th September 2023 இது வந்து தேர்ட் ஷிஃப்ட் பேப்பர் தான் இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எக்ஸாக்ட் லாஸ்ட் இயர் பேப்பர். ஸோ 25 கொஷின்ஸ் இப்போ நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அவுட் ஆஃப் 25 இன்னைக்கு உங்களோட ஸ்கோர் எனக்கு ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக எனக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். பிகாஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ இல்லையோ பரவாயில்ல, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு டேரெக்டாவோ இன்டெரக்டாவோ கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஸ்கோர் இருக்குது அப்படின்றது I have to know. ஓகேவா? ஸோ உங்கள் ஸ்கோர் என்ன அப்படின்றது இந்த இடத்துல நீங்கள் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவுட் ஆஃப் 25க்கு உங்கள் ஸ்கோர் என்னன்னு எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தாச்சு. நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரிஸ் இருக்குது, கூப்பன் கோட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் 399க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? Okay, so that's it with the session guys. Next session la paakalam. Thank you.